முன்னாடி யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க 14 வயசுல போவால ஒரு ஆம்பளை தேடி யாராச்சு சொல்ற போங்க. திருமணத்திற்கு முன்பு சில வாலிபர்களுடன் ஆற்றங்கரை ஓரத்திலேயோ அல்லது செடி கொடிகளின் மறைவிலேயோ அரசல் புரசலாக சில கசமுசாக்களில் ஈடுபட்டிருக்கிறார். 14 வயசு பொண்ணு வந்தா நியாயமா சொல்லுங்க அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? வந்தா இறக்கப்பட்டு கல்யாணம் பண்ணேன். ஒத்து விடுவோம் பாட்டுக்கு ஒத்து உலக விடுவோம் பாட்டுக்கு. அந்த பொண்ணோட கதி என்ன? 20 ரூபாய் கொடுத்தா சாப்பிட முதல் மனைவி முதல்ல கல்யாணம் பண்ணிருக்கீங்க, முதல்ல முதல் மனைவி பாத்தீங்க. கிடையாது மேடம். அவ முதல் மனைவி கிடையாது. அப்ப வேண்டாமா உங்களுக்கு அந்த பொண்ணு? வேணாம். நான் விட மாட்டேன் மேடம். சத்துருவேனா அவன் மேல கம்ப்ளைண்ட் எழுதுங்க. அவன் மேல கம்ப்ளைண்ட். என் சாவுக்கு இவங்க 2 பேர் தான் காரணம். மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி இவரை காப்பாத்தணும் கத்திரி. அவங்களுடைய பேக்ரவுண்டும் தப்பா தானே இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நீங்க எப்படி அந்த பொண்ணு அப்படி போய் சொன்னீங்க? மேடம் தப்போ என் பேக்ரவுண்ட் தப்பே இல்ல. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? மேடம் என்னால இவ்வளவு வாழ முடியாது மேடம். டெய்லி சூசைட் அட்டெம்ப்ட் தான். ஏன் அவளை கட்டினதுனால தானே மேடம் பிரச்சனை? ஒவ்வொரு நாளும் பிரச்சனை இல்ல மேடம். அவங்க ரெண்டு ஏண்டா டேய் அப்ப எல்லாரும் அவன் முண்டாட்டி வெளியே கூட்டிட்டு போறது ஆசைப்படுறது இல்ல, அடுத்து முன்னாடி தள்ளிட்டு போதா ட்ரை பண்ணிட்டு. அவர் ஏன் இன்னொரு பெண்ணை தேடி போனாருங்கிறது என்னைக்காவது அது புரிஞ்சுக்க ட்ரை அவங்க பண்ணீங்களா? 2 பேருக்குள்ள எந்த உறவும் இல்ல மேடம். அவன் சொல்றா என் புருஷன் 5 வயசு குழந்தையில இருந்து என் கூட இருந்தா. அப்ப 5 வயசு 15 வயசுல யார் 5? என்ன எழவியாது அந்த பொம்பளை சொல்லிருக்கு மேடம். யார் அந்த அம்மா? அவங்களோட 5 வயசு. பொண்ணுக்கு 5 வயசுல இருந்து இவர் வந்து கூட இருந்தாரா? அப்ப 15 வயசுல வச்சிருக்கியா இவர நீ? அவளை எப்பவோ அந்த எஸ்ஐ எல்லாம் 3 எஸ்ஐ எல்லாமே லேடிஸ். 5 நாள் என்கிட்ட இருக்கிறாரு, 2 நாள் அங்க இருக்கிறாரு, 2 நாள் நான் வேற எவன் கூட நான் இருக்க முடியும்? ஆனா இப்படிப்பட்ட ஒரு கற்பு கரசி என் கண்ணால இது வரைக்கும் பார்த்ததுலடா, இங்கதான் பாக்குறேன். ரொம்ப கொடுத்து வச்ச யாராச்சும் எனக்கு துணைக்கு வேணும். 2 நாள் எவனையாவது எனக்கு அனுப்பு. என் மேல சத்தியமா என் பசங்க மேல சத்தியமா யாராச்சும் எனக்கு துணைக்கு வேணும் நான் கேக்குறேன். 2 நாள் எவனா ஒருத்தர் அனுப்பு. இது ஓன் போர்டுல டீ போடுனே ஆல் இந்தியா பர்மிட்னே. நீங்க அவங்கள எதுக்கு பாத்துக்கறேன்? நீங்க அவங்களுக்கு ஆதரவு இல்ல பாத்துக்கறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஆதரவு எனக்கும் வேணும்னு கேக்குது. எந்த ஆதரவு? தப்பு சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. என்ன தப்பான எண்ணத்துல பேசுறீங்க? அதாவது ஒரு லெவலுக்கு மீறிட்டுதுன்னா என்ன வேணாலும் பண்ணுவான். கொலையும் செய்வாள் பத்தினி. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஒரு பெண் இருக்க இன்னொரு பெண்ணை வச்சுக்கிட்டு இருந்தா அது தப்பு இல்லையா? ஏங்க நான் லீகலா கல்யாணம் பண்ணிருக்கேங்க. நான் நீங்க 2 பேரை கல்யாணம் பண்ணா உலகத்துல எல்லாரும் பண்ணிட மாட்டானா? நான் இவனுக்கு தெரிஞ்சுதானே பண்ணிருக்கேன். நான் 2 பேரை ஏற்கனவே வச்சிருக்கேன். 2 பேரையா? சொல்லவே இல்ல. 23ல மேடம் கல்யாணம் பண்ணாரு மேடம். என்கிட்ட போட்டோஸ் எல்லாமே இருக்கு, சாட்சி இருக்கு. சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா. வாசமா சிக்கிக்கிட்ட. கொடுக்க மாட்டேன், நான் விட்டே தர மாட்டேன் மேடம். அசெம்பிளி முன்னாடி நிப்பேன். எனக்கு நியாயம் வேணும். நான் தப்பு பண்ணல, எவன் கூடயும் நான் இது வரைக்கும் போகல. மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி இவரை காப்பாத்தணும் கத்திரி. நான் பார்த்த முதல் ஆள் இவருதான். நான் கட்டின முதல் ஆள் இவர்தான். என் மனசால நினைச்சது இவர்தான். இவரோட தான் என் உசுறு, இவரோட தான் என் சாவு. ஆம்புலட்ட போன் பேசி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் வரவழைச்சு அந்த ஜென்ஸ் கிட்ட பேசி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கேட்டலையா பாருங்க. இவன் எப்ப? இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி. பொம்பளைய கெஞ்சு கொடுக்க மேடம். என் புருஷனுக்கு கொடுத்துருங்க மேடம். வயசாயிடுச்சு, சாப்பாடு கூட எனக்கு வந்து உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. பழைய குக்கர்ல சோறாக்கி சாப்பிடறாலும் கேவலமானவனா அவன். குழந்தைகளும் அனாதைய விடல, இவ்வளவு அனாதைய விடல. பிரதர் உங்களுக்கு புரியவே இல்லைங்க. நூறுல நிஜமா சொல்றேன், உங்களுக்கு வந்து அவங்களுக்கும் புரியல, உங்களுக்கும் புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இவ பக்கமே நீங்க பேசுறீங்களா, அவ பக்கம் நீங்க பேச மாட்டேங்கிறீங்களா? பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ண தப்பு. நியாயம்ன்றீங்க? 56 வயசுல 50 வயசுக்கு மேல என்ன தேவைப்படுது? இப்ப அடுத்த புருஷன் தப்பு. கர்மம் ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. இத்தனை வருஷமா நான் அவளோட பழகி இருக்கிறேன். இப்ப விட்டுட்டு போன்றீங்க. அது என்னமா இப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன்? அவங்களோட இருந்திருக்கலாம், தாராளமா அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா இருந்திருக்கலாம். உப்பு தின்னவங்க தண்ணி குடிச்சுதான் ஆகணும், அப்படி ஒரு தவற பண்ணவங்க அனுபவிச்சுதான் ஆகணும், அவமானப்பட்டு ஆகணும். சும்மா உனக்கு மட்டும் தான் பேச தெரியும் நினைச்சு பேசிக்கிறீங்க. சும்மா 20 வருஷமோ 20 நாளோ துரத்துன வீடுங்க நான் காட்டுறேன் மேடம். நான் ஒத்துக்கிட்டேன். ஏன் மேடம் அந்த பொம்பளைய துரத்தி அடிப்பேன்? அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி முஞ்சனஞ்சு அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அடிச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. நான் ஒத்துக்க மாட்டேன். 2 பேரும் தான் மனைவி எனக்கு முடியாது. நீ என்ன சொன்ன? நான் தான் பொண்டாட்டி. அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது. என்னத்த மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். சரி, ஹசீபா ஹசீனா 2 பேரும் கேட்டுங்க. உங்க வீட்டுக்காரரை பத்தி எங்க ரிப்போர்ட்டர்ஸ் விசாரிச்ச வரையில அவர் ஒரு பெரிய உமனேசர்னு சொல்றாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா. வாசமா சிக்கிக்கிட்ட. நீங்க 2 பேரும் தான் ஒண்ணுக்கு ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கீங்க. அவர் மேல பல பெண்கள்கிட்ட பழகிறது உண்மை உங்களுக்கு தெரியுமா? அது தப்ப பண்ணட்டும் மேடம். ஆம்பளைங்க என் புருஷன் எனக்கு தான் வேணும். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல.
நான் மட்டும்தான் பொண்டாட்டியா இருக்கணும். எத்தனை பொண்ணுங்களை வச்சுக்கிட்டோம், எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. என் புருஷன் எனக்கு புருஷனா இருக்கணும், என் பசங்களுக்கு அப்பாவா இருக்கணும். இதெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? நான் வந்து எங்க எப்படி வேணாலும் போலாம், எத்தனை பேட்டாலும் இருந்துக்கலாம். புருஷனை கல்யாணம் மட்டும் நான் என்னதான் இவ்வளவுதான் பண்ணணும், என் கூட தான் இருக்கணும். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. இப்ப கூட உன்னை பத்தி அவர் தப்பா சொன்னப்ப அந்த அம்மா என்ன சந்தோஷமா ஆனந்தமா கைதட்டினாங்க. அந்த சண்டை உங்களுக்காக உங்க மேல இவ்வளவு தவறு பண்ற ஆம்பளையும் இன்னும் நேசிக்கிறாங்க, இன்னும் அந்த பொண்ணும் நேசிக்குது. எனக்கு 2 பேரையும் தான் பிடிக்குது. எனக்கு என்ன பசிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு மடக்காம. நல்ல ஒய்ஃப் இவ்வளவு அழகா 34 வயசுல இவ்வளவு பர்சனாலிட்டியா ஒரு பொண்ணு இருக்கப்ப எப்படி ஒரு வயசான அம்மா எதுக்காக தேவைப்படுது முன்னாடி? எனக்காக பெத்தவங்களே விட்டுட்டு வந்திருக்கா சார். உனக்காக பெத்தவங்களை விட்டுட்டு வரலமா, பெத்ததை விட்டுட்டு வந்திருக்குது. அவளை நான் தொட்டதே இல்லன்னு சொல்றாரு மேடம். அவளை அதை நம்புறீங்க? தொட்டதே இல்ல. அதை நம்புறீங்க? நான் நம்புறேன் மேடம். என் புருஷன் என்ன சொன்னாலும் நான் நம்புவேன். உனக்கு வெக்கமா இல்ல? அவளை பேசாம ஒரு முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிச்சிட்டு உங்க ஒய்ஃபோட போய் குழந்தைகளோட போய் வாழுங்க, அதுதான் கரெக்ட். சாக்கடையில விழுந்துடுறீங்க, அதை வச்சுட்டே அப்படியே கண்டினியூ பண்ணுவீங்களா? அவங்களுக்கு நான் சாக்கடைன்னு சொல்ல வரல. இந்த மாதிரியான தப்பான உறவுகள் சாக்கடை தானே. என் புருஷன் என்கிட்ட வேண்டாம் வேண்டாம் ஏய் வேண்டாம் 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 அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி முஞ்சனஞ்சு அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அடிச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு இப்படி ஒரு மாதிரி ஆகுது. எப்படி நீங்க இது சமாளிச்சுட்டு இருப்பீங்க? வேண்டாம் விட்டுருங்க. அந்த லேடி பயங்கரமான செயல்தான் லேடி. மை காட். என்னத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். என்ன வயசு? 54 56 15. என் வயசுல பொண்ணு இருக்கு. நீங்க பல பேர்த்தோட பழகுற ஆளு, ஏன் அந்த லேடி மட்டும் இவ்வளவு வயசான லேடியை வச்சுட்டு இருக்கீங்க கூட? அவன் 1000 ஆன்டிகளை பார்த்த அபூர்வ சிகாமணி சார். என்னாச்சு பாருங்க. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. சாரி கேக்குது, எட்டி உதையலாமா? எனக்கு வந்து யாரும் கால்ல விழுந்து எனக்கு பிடிக்காது. இது சொத்து பிரச்சனையா புருஷன் பிரச்சனை? இல்ல மேடம், நான் அப்படி அவரு வேணுமா, அமைதியா வாழணுமா, இல்ல அந்த வீடு அது வந்து நீங்க வெளிய தான் பேசுறீங்க. அனாதாசிரமத்துக்கு எழுதி கொடுத்துருங்க. என்ன எழுதி அந்த அவங்க சொல்லிட்டாங்க, அவர் பார்த்து வேண்டாம்னா நான் கிளம்புறேன்னு. அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். சண்டேஸ் வருவாங்க, வந்தோன்னு எல்லாரும் பேசி ஒரு முடிவு எடுக்கிறோம். நல்ல முடிவு எடுக்கலாம். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் SMT 360. நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.